கொஞ்சம் வெதர் சேஞ்ச் ஆகி பனி கொட்ட ஆரம்பித்தாலே நம்ம பாட்டிங்க நமக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு டேஸ்டியான குழம்பு தான் இந்த பூண்டு குழம்பு. பல பேர் சாப்பிட்ருப்போம், சில பேர் இதோட ரெசிபியை மறந்துருக்கலாம். ஜஸ்ட் அவங்களுக்காக ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் இது ரெண்டும் பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான முழு பூண்டை உரிச்சிக்கலாம். அதை இதோட சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக ஃப்ளேவருக்காக 1-2 பச்சை மிளகாவை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூளையும் சேர்த்துக்க போகிறோம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் ஊற்றிட போகிறோம். புளிக்கரைசல் எதில் செஞ்சுருக்கோன்னா, அரிசி கழுவுன தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோன்னா குழம்பு மணமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. மேலே கருவேப்பிலையை தூவிட்டு சூடான சாதத்தில் இந்த பூண்டு குழம்பை கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பாரம்பரிய உணவுகளுக்கான பல ரெசிபீஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் வீடியோக்களை பார்க்க வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க.